வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபியோட லேட்டஸ்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி பிளெஸிங் முசாபார் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்பாவே பவுலரை இப்போது லுங்கி இங்கிடியோட இடத்துல டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலி பிளெஸிங் முசாபார் அணியை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாவேவோட பிரைமரி பவுலர் அவர். லுங்கி இங்கிடி இல்லாமல் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி இப்போ இருக்காங்க. அண்ட் பிளெஸிங் முசாபார் அணியை பொறுத்த வரைக்கும் அவர் டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்னு ஏன் சொல்கிறேன்னா அவரால் ரீட்டைன் ஆக முடியாது நெக்ஸ்ட் சீசன். ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு கேப்புக்கு முன்னாடி, அதாவது ஐபிஎல் 2025 இந்த ஒரு கேப்புக்கு அப்புறமா எடுக்கிற எந்த பிளேயரும் ரீட்டைன் பண்ண முடியாது. ப்ளஸ் அதே நேரம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட் இப்போ அவருடைய பவுலிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட பிளே ஆஃப்ஸுக்கு அவைலபிளாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதே நேரம் ஜாஸ் ஹேசல்வுட் லுங்கி இங்கிடி ரெண்டு பேருமே இல்லாமல் ஆர்சிபி திணற போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் ஜாஸ் ஹேசல்வுட் கண்டிப்பாக இங்கே அவைலபிளாக இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் லுங்கி இங்கிடி யாருமே இல்லை அப்படிங்கிற டைமில் துஷாராவை வச்சு இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பிளே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ புவி இவங்கெல்லாம் பிரைமரி லைனில் இருந்தாங்கன்னா துஷாரா அந்த ஓவர்சீஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போது லீக் ஸ்டேஜஸில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். துஷாராவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மிகப்பெரிய கேலிபர் இருக்கிற பவுலர் அவர். பெரிய லெவலில் அவரோட டெபு லேட் ஆகிட்டே இருந்தாலும் இப்போ அன்அவைலபிலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் காரணமாக துஷாரா கண்டிப்பாக டெபு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட்டோட இடத்துல பிரைமரியாக துஷார் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்டில் ஜாஸ் ஹேசல்வுட் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேசல்வுட்டோட அன்அவைலபிலிட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதை எப்படி கோப்பப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பேட்டிங் கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஈவன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா கூட பேட்டிங் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய லெவல் ஃப்ளா இருக்கானா ரஜத் படிட்டர்லாம் இன்ஜுரி ஆகாமல் உள்ளே வந்தாலும் நல்லாயிருக்கும். மயங்க் அகர்வாலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருந்தாகணும். அதே நேரம் லாங் டைம் விராட் கோலியும் நெட்ஸில் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபில் சால்ட்டும் அவருடைய ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அதே நேரம் ஆர்சிபிக்கு அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட. அந்த மேட்ச் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டான நம்மளுடைய சின்னசாமி ஸ்டேடியமில் தான் நடக்கிறதா இருந்தது. பட் அங்கே வெதர் கண்டிஷன் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால ஈகானா ஸ்டேடியம் லக்னோக்கு இப்போ அந்த மேட்சை மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் இப்போ லக்னோவில் தான் நடக்க போகுது. ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்லேருந்து இப்போ அவே கிரவுண்டுக்கு மூவ் ஆனது யாருக்கெல்லாம் ஹாப்பியோ இல்லையோ ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கே ஹாப்பி தான். ஏன்னா இப்போ இந்த வருஷம் அவங்களோட ரெக்கார்டு இப்படி தான் இருந்திருக்கு. ஹோம் கிரவுண்டோட அவே கிரவுண்டில் தான் அதிக மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் பெரிய லெவல் ஹாப்பியாக தான் பார்க்கப்படுது. துஷாரா இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சூப்பரான கேலிபரை காமிச்சு அவரோட டெபுலேயே மாஸ் காட்டுவாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.